தொழுகிறோம், இது மாதிரி மழை வேண்டி தொழுகிறோம், ஒரு திறந்த வெளியில தொழுகிறோம், நம்ம காலணியை போட்டுக்கிட்டே நம்ம தொழ முடியும். ரசூலுல்லாஹ் போட்டுக்கிட்டு தொழுகிறாங்க. இடையில திரும்ப திடீரென்று நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலணியை கழட்டி பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. பின்னால நின்ற சஹாபாக்கள் நபியை அப்படியே பின்பற்ற வேண்டிய அந்த தேவையும் ஆசையும் உள்ளவங்க அவர் கழட்டினோடனே அப்படியே கழட்டிட்டாங்க. சலாம் கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் திரும்பி இருக்கிறாங்க. எல்லாரும் செருப்பை பக்கத்தில் கழட்டி வச்சுக்கிறாங்க. லிம ஹலஅத்தும், ஏன் கழட்டிட்டீங்கன்னாங்க. ஹலஅத ஹலஅனா, நீங்க கழட்டிட்டீங்க நாங்களும் கழட்டிட்டோம்ட்டாங்க. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தொழுதுகிட்டு இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து எனக்கு வஹி சொன்னார். என் கால் அடியே ஒரு நஜிஸ் இருப்பதாக சொன்னார். அதனால நான் கழட்டிட்டேன். எனவே நீங்க இனிமேல் பள்ளிவாசலுக்குள் வந்தால் தன்னுடைய காலணியை புரட்டி பார்க்கட்டும், அதில் நஜிஸ் இருந்தால் மண்ணில் தேய்த்து விட்டு போட்டுக்கொண்டு தொழட்டும் அப்படிங்கிறாங்க. எனவே காலணியின் நஜிஸை மண் சுத்தப்படுத்தும் அப்படிங்கிறத நாங்க பார்க்கலாம். எனவே இந்த நஜிஸ் இது அடுத்தது இதுக்கு வெளியில உள்ளது, அதாவது செருப்புல படாம உடுப்புலையோ அல்லது நம்முடைய பாத்திரத்திலேயோ உடம்புலையோ நஜிஸ் படுமாக இருந்தால் அது தண்ணியினால தான் கழுவ வேண்டும். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இதா வலகல் கல்பு இனா அஹதிக்கும், உங்கள் ஒருவருடைய பாத்திரத்தை நாய் நக்கினால், உங்கள் ஒருவருடைய பாத்திரத்தை நாய் நக்கினால் அந்த பாத்திரத்தை 7 தடவை கழுவுங்கள், அதில் ஒரு தடவை மண்ணை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம பாத்திரத்துல நஜிஸ் பட்டால் கழுவணும். இதுல இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொன்னால், இந்த நாயினுடைய விஷயத்துல நம்ம ஆக்கள் அந்த ஹதீஸை சரியா புரியாம என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், நாய் பட்ட உடுப்பையும் மண் போட்டு கழுவுவாங்க. நாயினுடைய உடம்பு நஜிஸ் கிடையாது. நாய் நம்மளை உறைஞ்சிக்கிட்டு போய்த்துட்டா தாராளமா அதுல